முன்னாள் முதலமைச்சர் தோக்கடிச்சான்னு சொல்லி குத்தா கையில் பிடிக்க முடியாதுங்க. ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. அப்போ கலைஞர் ஆட்சி காலத்திலேயே வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில பண விஷயங்கள்லாம் வந்துட்டு அவருக்கும் திமுக இன்னைக்கு முதல்வர் ஃபேமிலிக்கும் இதாகி சண்டைலாம் இருக்குது. இவர் காவல்துறையிலலாம் போய் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர்லாம் இவர் ஏடாகூடமாக பேசி நிறைய பழைய இந்த இந்த ஊடகம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த பத்திரிகை ஊடகங்கள்லாம் இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டர், விகடன், நக்கீரன், இதிலெல்லாம் நீங்கள் இந்த செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இதெல்லாம் வராத ஒரு ஆளாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விமர்சனம் இல்லாத 100% விமர்சனம் இல்லாமல் இருக்காதுங்க. எல்லார் மீதும் விமர்சனம் வைக்கலாம். ஆனாப்பட்ட காமராஜர் மீதும் காந்தி மீதுமே விமர்சனம் வச்ச ஊர் இதுங்க. விமர்சனம் இருக்காது. விமர்சனமே வாழ்க்கையாக இருக்கிறாங்களா, இல்லை வாழ்க்கையில் கொஞ்சம் விமர்சனம் இருக்கான்னு. இப்போ ஐயப்ப சேகர்பாபு எடுத்திங்கன்னா விமர்சனம் தான், எது எடு விமர்சனம் தான். இப்போ மா சுப்பிரமணியன்னா கடைசியாக அவர் அமைச்சரானதுக்கப்புறம் தான் விமர்சனம் ஜாஸ்தியாச்சு. மேயராக இருக்கும்போது விமர்சனம் கிடையாது. அது கிட்னி திருட்டு, அதுக்கப்புறம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இது மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் அவரோட பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. இப்போ இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லலாம் பேர் ரிப்பேர் ஆகலை, லாஸ்ட்டில் தான் வந்து அவர் வந்து இதாக இருக்கிறாரு, எதனா ஒன்று பேசி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி. அப்போது அது மாதிரி ஒரு கட்சியாக மாறிடக்கூடாது தாவேக்கா. இப்போது இவ்வளோ பிரச்சனைக்கும் வந்து இந்த குதிரை பேர் அரசியல் நடந்ததுக்கு காரணமே வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போது காரைக்குடி பிரபு போயிட்டு சிவி சண்முகத்துக்கிட்டே வேலுமணிக்கிட்டே பேசியிருப்பாரா? கீர்த்தனா போயிட்டு இவர் எஸ்பி வேலுமணிக்கிட்டா நீங்கள் கொஞ்சம் தளபதி சொல்ல பேசியிருப்பாங்களா? இப்போ தெரியுதா நான் ஏன் இவங்கள ஒரு மாதிரி பார்க்குறேன், அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அந்த அமைச்சர்களோட தகுதி தன்மை அப்படின்றத நான் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க நல்லா பண்ணணும், நல்லா வரணும், இவங்களை விட அவங்க பேர் எடுக்கணுன்ற அந்த ஒரு பார்வையில் நான் அதை ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன். இவங்களே பேர் எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இவங்க பிளேயர்ஸு ஆல்ரெடி பாலிடிக்ஸ்லாம் ஆடி இருக்கிறாங்க. ஸ்கொயர் கட் அடிப்பாங்க, டொக்கு வைப்பாங்க, ஏறி போய் 6 அடிப்பாங்க, கவர்ஸ் மேலே அடிப்பாங்க, புல் ஷாட் ஆடுவாங்க. விஜய் சார் ஏமாந்தா அவருக்காச்சும் ஏற்றி இவங்க ஆடிடுவாங்க.